ரெக்கனிங் அப்படின்றது கால்குலேஷன், இட்ரேஷன் அப்படின்றது வெர்ஷன், அதாவது முன்னாடி அடுத்தடுத்துன்னு வரும்ல அந்த மாதிரி வெர்ஷன். ஹிட் எ வால் அப்படின்றது ப்ராக்ரஸ் பிகம் டிஃபிகல்ட், அதாவது ஒரு விஷயம் என்னதுன்னா செஞ்சுக்கிட்டு இருப்போம், அது திடீர்னு செய்ய முடியாமல் போயிடும் ஏதோ ஒரு தடைனால, அப்போ செய்யாமல் இருக்கிறது. ரிஃப்ளெக்ட் அப்படின்றது இண்டிகேட், ஏதோ ஒன்று சொல்லுது. இன்டென்ட்ன்றது எய்மு, அல்டிமேட்லி அப்படின்றது ஃபைனலி அப்படின்றது அர்த்தம். பாரடாக்ஸ் அப்படின்றது கான்ட்ரடிக்ஷன், அனோமலி அப்படின்றது ஒரு முறைகேடு அப்படின்ற மாதிரி, இப்படி தான் பண்ணணும்னு இருக்கும் ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பாரடாக்ஸ். யூபிக்யூட்டஸ் அப்படின்றது ஆம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கிறது. இன்சென்டிவைஸ் அப்படின்றது என்கரேஜ், ஒரு இன்சென்டிவ் கொடுத்தா நம்மளுக்கு வந்து பூஸ்ட் ஆகும்ல அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது. கம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ரூல்ஸு என்ன ஆகுதுன்னா வேலிட் ஆகிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றதுனா என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்ற மாதிரி. டெஃபிசிட் அப்படின்றது ஷார்ட்டேஜ் அப்படின்னா பற்றாக்குறை. இன்எஃபெக்ட் அப்படின்றது இன்ஃபேக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபேக்ட்னா என்னது உண்மையில் அப்படின்ற மாதிரி வரும். கிவ் அப்ன்றது சரண்டர் ஆகிறது, குவிட் பண்ணுறது, அதாவது ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆகிறதுக்கு பேர் தான் கிவ் அப்பு. இல்லை என்னால் போதும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் கிவ் அப் அப்படின்ற மாதிரி வரும். இர்ரெஸ்பெக்டிவ் அப்படின்றது வித்தவுட் கன்சிடரிங் அப்படின்னா அது என்ன எப்படி இருக்குது, அதாவது கேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இர்ரெஸ்பெக்டிவ். எலாஸ்டிக் அப்படின்றது ஃப்ளெக்சிபிள், ரொம்ப வளையக்கூடியதாக இருக்கும். இதுக்கு அப்போ ஆப்போசிட் என்னவா வரும், ரிஜிட், அதாவது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ரிஸ்க்குன்றது டேஞ்சர், ஒரு பிரச்சனையை உருவாக்குறது அந்த மாதிரி. இந்த இன்டென்ட்ன்றது இந்த இன்டென்ட் வேறு, நம்ம வந்து ஒரு பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவோம்ல அந்த இதுக்கு பேர் தான் இந்த இன்டென்ட்டு. அப்போ இன்னொரு இன்டென்ட் இதுக்கு பேர் தான் பிளான் பண்ணுறதுன்னு அர்த்தம். எலாஸ்டிக் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டான ரூல் இல்லை, ஏதோ ஒன்று வளையக்கூடியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்தியா நீட்ஸ் ப்ராப்பர் ரெக்கனிங் ஆஃப் பிளாஸ்டிக் கலெக்ஷன். அப்படின்னா ரெக்கனிங்னா ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம், ஒரு எஸ்டிமேஷன். இந்தியான்றது சப்ஜெக்ட், நீட்ஸ்ன்றது வெர்பு. இந்தியாவுக்கு என்ன தேவைன்னா ஒரு ப்ராப்பரான கேல்குலேஷன் தேவை. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கலெக்ஷனு, ரீயூஸ் டார்கெட் அப்படின்றதுல அவங்க ப்ராப்பராக கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த லேட்டஸ்ட் இட்ரேஷன் ஆஃப் இந்தியாஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல். அப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம், ரூல்ஸ்ன்னு பார்த்தோம். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்றது. அப்போ அந்த ரூல்ஸோடைய இட்ரேஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம், வெர்சன் அப்படின்றது. அப்போ இல்லாட்டி என்னது, ரிப்பிட்டேஷன். அப்போ இந்த ரூல்ஸோடைய ரிப்பிட்டேஷன் என்ன சொல்லுது, அது எப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். அனௌன்ஸ்டு ஆன் போட்டிருக்காங்களா மார்ச் 31ன்னு, அப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அது என்ன சொல்லுது, சஜஸ்ட் தட். அப்போ இதுதான் என்னது, வெர்பு. இதனுடைய சப்ஜெக்ட் என்னது, இட்ரேஷன். இந்த என்ன சொல்லுது அப்படின்றது பின்னாடி வரும். த கவர்மெண்ட் ஹேஸ் ஹிட் எ வால் அப்படின்னா என்ன ஆகுது, ஹேஸ் ஹிட் எ வால். இப்போ பார்த்தோமா ஒரு இது ப்ராக்ரஸ் இல்லாமல் இருக்கிறது. எதில் ப்ராக்ரஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன் இட்ஸ் அட்டெம்ப்ட் டு கர்ப் பிளாஸ்டிக் வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் ரீசைக்ளிங். ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குல்ல அதை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. அதை கலெக்ட் பண்ணி அதே மாதிரி அதை இந்த மறுசுழற்சி பண்ணுறது, கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி, அதுதான் இது. இட்ஸ் அட்டெம்ப்ட். இட்ஸ் அப்படின்றது என்னது, அட்ஜெக்ட். இதனுடைய அட்டெம்ப்ட் முயற்சி அப்படின்றது. அதில் என்ன கவர்மெண்ட் எப்படி இருக்குது, எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லாமல் இருக்குது, அப்போ கரெக்டான ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு பார்ப்போம். இந்த ரூல் வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா 2016 ஹாவ் பீன் அமெண்டட். அப்போ என்ன வந்திருக்கு, ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட், ஆனால் என்ன வாய்ஸு, பாசிவ் வாய்ஸில் வந்திருக்கு. ஏன்னா அமெண்ட் பண்ணப்பட்டது, ரூல்ஸ் வந்து அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. பீரியாடிக்கலி. இது என்னது, ரிஃப்ளெக்டிங் இருக்குது. இது என்னதுன்னா V1 ing as கனெக்டர், அதாவது இந்த சப்ஜெக்டே மறுபடியும் இந்த ஆக்ஷனை பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், V1 ing யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் வந்து ரிஃப்ளெக்டிங்னா நம்ம என்ன மீனிங் பார்த்தோம், ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எ பாலிசி ஃப்ரேம்வொர்க் இன் கான்ஸ்டன்ட் எவல்யூஷன். கான்ஸ்டண்ட்டாக வந்து எவாலுவேட் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வந்து ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த இதில் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்றதை காட்டுது. இப்போ அவங்களுடைய இன்டென்ட், அப்போ இன்டென்ட்ன்றது அவங்களுடைய இன்டென்ட் என்னென்னா பிளாஸ்டிக்கு லெஸ் பிளாஸ்டிக் இஸ் வேஸ்டட். அப்போ பிளாஸ்டிக்குடைய வேஸ்ட்டு கம்மியாக இருக்கணும். அது அதே மாதிரி கம்மியாக என்ன பண்ணணும், டிஸ்கார்ட் பண்ணணும். எங்கே, லேண்ட் ஃபில்ஸு, ரிவர்ஸு, ஓஷன்ஸ் அண்டு பப்ளிக் ஸ்பேசஸ் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன முரண்பாடு, பாரடாக்ஸ்னால் என்னது, முரண்பாடு. இஸ் தட் த சேம் குவாலிட்டிஸ், அதாவது என்ன சொல்கிறோம், எந்த குவாலிட்டிஸுக்காக, ஏதோ ஒரு குவாலிட்டிஸுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். என்னது, ரீசைக்கிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஹாவ் மேட் பிளாஸ்டிக் யூபிக்யூட்டஸ். எல்லா இடத்துலையுமே இந்த பிளாஸ்டிக் இருக்குது. அதுவும் நம்ம எதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அடாப்டபிளாக இருக்குது. ஒவ்வொரு கன்சியூமருடைய குட்ஸுக்கும் எப்படி இருக்குது, அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. ஈஸி டு ப்ரொடியூஸ், அதை ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம். எங்கெங்கே ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, பூரஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குவாலிட்டிஸுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணுதுன்னா,
அதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம்னா ஃப்ளெக்சிபிள் இன் எ வே, அது ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் அது மெட்டல் அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. கேன் நெவர் பி, அது அப்படி இருக்காது. அப்போ இப்படின்ற காரணத்துக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது என்ன முரண்பாடை கொண்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மேக் இட் near impossible to incentivize collection and reuse. This is why the rules were necessary. அப்போ இப்படிலாம் இதுக்காக யூஸ் பண்ணோம். ஆனால் அது என்ன பண்ணிருச்சுன்னா, நம்மளால் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ண முடியலை, ரீயூஸ் பண்ண முடியலை. அதுதான் என்னது, அது என்கரேஜ் பண்ணலை. இந்த காரணத்தினால தான் நம்ம இந்த ரூல்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறோம். சின்ஸ் 2022 2022 இருந்து நம்ம என்ன ஆகிருக்குன்னா, இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஜிம் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ். அப்போனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லா இருக்குது, அந்த லா என்ன ஆயிடுச்சு, வேலிட் ஆயிடுச்சு. எப்போ இருந்து, 2022 அப்போ ப்ரொடியூசர், இம்போர்ட்டர், பிராண்ட் ஓனர்ஸ், மேக்கர்ஸ், யூசர் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையும். அப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸை பேக்கேஜ் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் ரெக்வயர்டு, அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை. என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, டு கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஈக்குவலன்ட் டு 35% ஆஃப் பிளாஸ்டிக் தே இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த மார்க்கெட் இன் 2021. அதாவது 2021 அவங்க அந்த மார்க்கெட்டில் அவங்க கொண்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண பிளாஸ்டிக் இப்போ அவங்க ஒரு 100% இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் 35% அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, வேஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கணும், கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லா சொல்லுது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, 2022-23 70% ஆகும், 2024-25 100% ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்னா நம்ம போன எடிட்டோரியல்லே பார்த்தோம், ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படின்றது. 2026 கொண்டுட்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு பிரிங்க் இன் நியூ மேண்டேட்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு அதாவது புதிய கட்டுப்பாடு என்ன பண்ணியிருக்கு, கொண்டு வந்திருக்கு. பிரிங்க் இன்னா கொண்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் டைம் கம்பெனி என்ன பண்ணணும், மஸ்ட் என்ஷூர், உறுதிப்படுத்தணும். என்ன உறுதிப்படுத்தணும்னா, ரீசைக்கிள்டு கண்டென்ட் மேக்கப் எ மினிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் their plastic packaging contains at least 30% recycle material. அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அவங்களுடைய மெட்டீரியல், ரீசைக்கிள் மெட்டீரியல் அட்லீஸ்ட் என்னது 30% ஆகுது அவங்க ரீசைக்கிள் பண்ணணும். இது பண்ணுறது எப்படின்னா, மேக்கப் அப்படின்றது அது மூலியமாக அவங்க என்ன பண்ணிக்கிறணும், ஈடு செய்கிறது அப்படின்றது அர்த்தம். மேக்கப்னா ஈடு செய்தல். அப்போ அட்லீஸ்ட் அவங்க 30% ஆகுது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரீசைக்கிள் பண்ணியிருக்கணும். அப்படின்னு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அவங்க என்ன பண்ணியிருக்கணும், உறுதி செஞ்சுருக்கணும். இது 2028-29 எவ்வளோ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 60% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் ஆல்சோ சிமிலர் ரீயூஸ் ஆப்ளிகேஷன். அப்போ ஆப்ளிகேஷனாக கடமை. இந்த சொன்ன இது எதுக்கும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீயூஸ் மறுசுழற்சி பண்ணுறதுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனான்னு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், ஏதோ நெகட்டிவாக சொல்ல வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வித்தியாசமா, ஸ்ட்ரேஞ்ச்லினா வித்தியாசமா, இப்படிலாம் வந்து அதாவது 30% அவங்க ரீசைக்கிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். த கம்பெனிஸ் தட் ஃபெயில் டு மீட் தயர் டார்கெட் இன் 2025. அப்போ 2025 அவங்களுடைய டார்கெட்டை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபெயில் பண்ணிட்டாங்க. அப்போ அப்படிலாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த கெசட் நோட்டிஃபிகேஷன் சேஸ், அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, மே கேரி ஃபார்வர்ட் த ஷார்ட் ஃபால் ஃபார் அப் டு 3 years. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணாமல் வச்சுருக்கீங்கல்ல, அதில் இருக்கிற அந்த ஷார்ட் ஃபாலை நீங்கள் 3 வருஷம் வரைக்கும், 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், கொண்டுட்டு போய்க்கிறலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொவைடட் தே மேக் அப் அட்லீஸ்ட் எ தேர்ட் ஆஃப் த டிஃபிசிட் ஆனுவலி. ஒரு வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 30% சொல்லியிருக்காங்க. அதாவது என்னால் ஒரு 3 பங்கு நான் வந்து ரீசைக்கிள் பண்ணணும்னா, நீங்கள் அதில் ஒரு பங்காவது நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், ஒரு பங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், ரீசைக்கிள் பண்ணணும். அப்படி நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறது மூலியமாக, அதான் இந்த ஈடுகட்டுறது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3 வருஷத்தில் நீங்கள் அதை ரீசைக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இப்படி பண்ணிங்கன்னா இப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிற இதுதான் என்ன கனெக்டர் ப்ரொவைடர்ன்றது அப்படி சொல்லுது. இதுவும் வந்து இஃப் கண்டிஷன் மாதிரி தான். ப்ரொவைடர்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 பங்கில் ஒரு பங்கு ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இன் எஃபெக்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம், உண்மையிலேயே திஸ் மீன்ஸ் தட் த 2025-26 டார்கெட் கேன் பி மெட் இன் 2028. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை என்ன பண்ணிடணும், 3 வருஷம்னா என்ன அர்த்தம், 28க்குள்ளே நீங்கள் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்சோ அது கூட அட் ப்ரெசென்ட் தேர் இஸ் நோ எவிடன்ஸ்
even a claim by the government that all the companies are collecting 100% of their obligation. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, there is no evidence, இது வரைக்கும் எந்த எவிடன்ஸுமே கிடையாது, கவர்மெண்ட்டும் எதுவுமே சொல்ல கிடையாது. என்ன சொல்லலை அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா கம்பெனிஸுமே அவங்களுடைய இதில் இருந்து 100% கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் இல்லை. by the government's own response to parliament it's hover from 50 to 60%. அப்போ என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, அது எவ்வளோ பர்சன்டேஜாக தான் இருக்குது அப்படின்னா 50லேருந்து 60% வரைக்கும் தான் இருக்குது. ஹோவர்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இதில் இருந்து இது வரைக்கும் தான் போயிட்டுருக்கு. அண்ட் yet there is no target set for 25 and beyond. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2025 இல்லை அதுக்கு மேலே எந்த ஒரு டார்கெட்டுமே இல்லை. சீம்ஸ் டு சஜஸ்ட், இது என்ன சொல்கிறதுன்னு தெரியுதுன்னா, தட் த கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் அப் ஆன் புஷ்ஷிங் கம்பெனிஸ். அப்போ என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸை புஷ் பண்ணுறதை கைவிட்டுருச்சு. எதில் புஷ் பண்ணுறதை கைவிடுதுன்னா, டு கலெக்ட் ஆர் ரீசைக்கிள் பிளாஸ்டிக். அப்போ இந்த ஆக்ஷனை பண்ணுறது யார்? கம்பெனிஸ். அப்போ கம்பெனிஸை நீ ஒன்றும் கலெக்ட் பண்ண வேணாம், கலெக்ட் பண்ணு, ரீசைக்கிள் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லாமல் அதை எப்படி மாற்றுது? ஹேஸ் ஷிஃப்டட் ஃபோக்கஸ் டு, அதனுடைய ஃபோக்கஸை எப்படி மாற்றுது அப்படின்னா, ஹேவிங் தம் யூஸ் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் irrespective of how it is sourced. இது எங்கே இருந்து உருவாகுதுன்றதை பற்றி கவலைப்படாமல், அதை பற்றி கண்டுக்காம ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக்கை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. there are the provision on using trading certificate, அதாவது that suggest that logic is to let market economics decide on what is an environmental problem. அதாவது சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட், அப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, ப்ரொவிஷன்னா ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி யார்ட்டெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் இருக்கோ, அப்போ அந்த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்றது சொல்லுது. தட் சஜஸ்ட், அந்த சர்டிஃபிகேட் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, அது ஒரு ஆர்டர் கொடுக்குது, டு லெட், செய்ய சொல்லுது. என்ன செய்ய சொல்லுதுன்னா, மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் தான் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் என்னன்றதையே டிசைட் பண்ணுது. மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் டிசைட் ஆன், அதுதான் டிசைட் பண்ணுது வாட் இஸ் ஆன் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்றத. வித்தவுட் எ ப்ராப்பர் ரெக்கனிங் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ரீசைக்ளிங் டார்கெட் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீசைக்ளிங் டார்கெட்டு, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான கேல்குலேஷன், ப்ராப்பரான கேல்குலேஷன் இல்லாமல், வித்தவுட் கேல்குலேஷன் இல்லாமல் ஒரு புது டார்கெட் வருது ரீயூஸ் பற்றி. எதில்? ஆன், நியூ டார்கெட் ஆன் யூஸ் விச் ஆர் ஆல்ரெடி எலாஸ்டிக். அது ஆல்ரெடி என்னவா இருக்குது? எலாஸ்டிக்காக வளையிற நிலைமையில் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுது? ஒரு ரிஸ்க்கை கொடுக்குது. இதுதான் சப்ஜெக்ட், இது வெர்பு. இது ஒரு டேஞ்சரில் கொண்டுட்டு போகுது. எப்படின்னு அர்த்தம்னா, பீயிங் இக்னோர்டு. அப்போ இக்னோர் பண்ணுறது, அதாவது ரீயூஸ் பண்ணுறதை இக்னோர் பண்ணுறது நிலைமையில் இருக்கிறதுனால அது ரிஸ்க் ஆக்குது. இந்த நியூ டார்கெட் ரிஸ்க் ஆக்குது. இதனால ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, அண்டர்மைனிங் த இன்டென்ட் ஆஃப் த இபிஆர் ரெஜிம். அப்போ அதனுடைய நோக்கம், அந்த ரெஜிமுடைய நோக்கத்தையே அது வீக் ஆக்குதுன்னு சொல்கிறாங்க.